அனைத்துலக உயிரோடை தமிழ் வானொலி மற்றும் இலக்கு மின்னிதழ் நேயர்களுக்கு வணக்கம். இது தாயக களம். இன்றைய தாயக களத்தில் எங்களுடன் தாயகத்தில் இருந்து அருட்பணி திருமிகு ஜெகதாஸ் கந்தையா அவர்கள் இணைந்துள்ளார்கள். வணக்கம் சாதர். வணக்கம். உயிரோடை தமிழ் வானொலி நேயர்கள், இலக்கு இலத்திரனியல் பத்திரிகை நேயர்கள் ஒவ்வொருவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். நாங்கள் அந்த கிழக்கின் தமிழின படுகொலையும் ஆறாத வடுக்களும் என்ற தலைப்பில் கடந்த 2 பாகங்களில் பார்த்திருந்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக இந்த 3வது பாகத்தையும் நாங்கள் பார்க்கலாம் என்று நினைக்கின்றேன். நீங்கள் தொடர்ச்சியாக பேசலாம் ஃபாதர். நாங்கள் கடந்த வாரத்திலே பார்த்த கிழக்கில் நடத்தப்பட்ட இன அழிப்பு, இனப்படுகொலைகளுடைய வரிசையை நாங்கள் பார்த்தோம். 2ஆம் கட்ட ஈழப்போர் ஆரம்பிக்கப்பட்டதிலே இருந்து கிழக்கு மண்ணிலே, அதற்கு முன்னரும் படுகொலைகள் நடந்து கிழக்கு மண்ணிலே நடத்தப்பட்ட தொடர்ச்சியான படுகொலை அல்லது இன சுத்திகரிப்பு எவ்வாறு அரச படைகளாலும் முஸ்லிம் ஊர்காவல் படையினராலும் அவர்களோடு தமிழ் ஒட்டுக்குழுக்களாலும் கூட்டிணைந்து திட்டமிட்டு பகிரங்கமாக நடத்தப்பட்டது என்பதை நாங்கள் பார்த்தோம். அந்த வரிசையிலே மட்டக்களப்பை கிழக்கை அல்லது மட்டக்களப்பு மண்ணை உலுக்கிய இன்னும் ஒரு கோரமான படுகொலை கொக்கட்டிச்சோலை படுகொலையாக அமைகிறது. இந்த கொக்கட்டிச்சோலை படுகொலையானது 1991ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 12ஆம் தேதி நடத்தப்பட்டது. இதற்கு முன்னரும் இதே கொக்கட்டிச்சோலையிலே, அதாவது கொக்கட்டிச்சோலை மகளிர் தீவு பிரதேசத்திலே ரால்பன் 1987ஆம் ஆண்டு ரால்பண்ணையிலே வைத்து 86 தமிழ் அப்பாவி பொதுமக்கள் விசேட அதிரடிப்படையினரால் படுகொலை செய்யப்பட்டார்கள். அதனை அடுத்து 1991ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 12ஆம் தேதி மகளிர் தீவு மெரிஸ்த ஆலயத்திற்கு முன்பாக நடத்தப்பட்ட படையினரை நோக்கி நடத்தப்பட்ட கண்ணிவெடி தாக்குதலில் 2 படையினர் கொல்லப்பட்டும் ஒருவர் காயமடைந்தும் இருந்தார். அந்த பொழுதிலே கொக்கட்டிச்சோலை பிரதேசத்துக்குள்ளே பிரவேசித்த ஒட்டுக்குழுவை சேர்ந்தவர்கள் அங்கிருந்த மக்களை அடித்தும் அச்சுறுத்தியும் இனிமேல் படையினர் கொல்லப்படுவார்களாக இருந்தால் மக்கள் தாக்கப்படுவார்கள் என்ற அச்சுறுத்தலை விடுத்து சென்றார்கள். ஆனால் அதனை தொடர்ந்து அங்கே இராணுவ சுற்றி வளைப்பும் துப்பாக்கி வேட்டுகளும் தீர்க்கப்பட்டது. அந்த தீர்க்கப்பட்ட அந்த நேரத்திலே பல மக்கள் பதறி அடித்து, ஏனென்று சொன்னால் மக்கள் அச்சத்தோடும் பயத்தோடும் திகிலோடும் இருந்தார்கள். தொடர்ச்சியாக மட்டக்களப்பு நகரத்திலே, அம்பாறை மாவட்டத்திலே, மட்டக்களப்பு மாவட்டத்தில் தொடர் படுகொலைகள் இராணுவத்தினராலும் ஊர்காவல் படையினராலும் ஒட்டுக்குழுக்காலும் மேற்கொள்ளப்பட்டு வந்ததனாலே அந்த மக்கள் இந்த சம்பவத்தை கேள்விப்பட்டு புலட் துணைக்குழுவினுடைய அச்சுறுத்தலையும் கேள்விப்பட்டு மிகவும் பீதியடைந்து அல்லோலப்பட்டு ஓடி அந்த மக்கள் கொக்கட்டிச்சோலையில இருந்த குருகுலசிங்கம் என்பவருக்கு சொந்தமான ஒரு அரிசி ஆலையிலே போய் தஞ்சமடைந்திருந்தார். உடனடியாக அரிசி ஆலையை சுற்றி வளைத்த படையினர் அங்கே தஞ்சமடைந்திருந்த 43 பேரை சுட்டு படுகொலை செய்து அவர்களை டயர் போட்டு உடனடியாக எரித்தார்கள். அப்படியாக மக்களை சுட்டு படுகொலை செய்து கொண்டு போனது மாத்திரமல்ல, இராணுவத்தினர் நேரடியாக சென்று மக்களுடைய வீடுகளை உடைத்து அங்கிருந்த பொருட்களை, அவர்களுடைய பெருமதிமிக்க பொருட்களை களவாடி வீடுகளை எல்லாம் எரிக்க தொடங்கினார்கள். ஒரு சில மணித்துளிகளிலே கொக்கட்டிச்சோலை கிராமமானது எரியூட்டப்பட தொடங்கியது. அதாவது மரண ஓலமும் பிணவாடையும் அதாவது நெருப்பு மண்டலமாக ஒரு சில மணத்தியாலங்களில் அந்த கிராமம் மாறியது. ஆகவே மக்கள் பல இடங்களிலே சிதறி ஓடினார்கள். ஓடியவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். அந்த இரவோரவாக அயற்கிராமமாகிய முதலைக்குடாவுக்கு சென்ற இராணுவத்தினர் அங்குள்ள 17 இளைஞர்களை கைது செய்து கட்டாயமாக அழைத்து வந்து மகளிர் தீவு மெரிஸ்த ஆலயத்துக்கு முன்பாக கண்ணிவெடி வெடித்த அந்த குழியிலே அந்த 17 இளைஞர்களையும் நிறுத்தி அவர்களை சுட்டு படுகொலை செய்து அந்த இடத்திலும் அவர்களுக்கு பெட்ரோல் ஊற்றி கொளுத்தினார்கள். அந்த நேரம் அந்த முழுவதும் அந்த இரவு முழுவதும் மரண ஓலங்களும் வெடிச்சத்தமும், அது மாத்திரமல்ல புகை மண்டலம், ஒரே புகை மண்டலமாக காட்சியளித்தது.
புகைமண்டலமாக காட்சியளித்த அந்த சூழலிலே கிட்டத்தட்ட அன்றைய மக்கள் அந்த அந்த நேரத்திலே கிட்டத்தட்ட 67 பேர் ஒரே இரவிலே அவர்கள் சுட்டுக் கொலை செய்யப்பட்டார்கள். அடுத்த முன்னிரவிலே விடுகின்ற நேரத்திலே கிட்டத்தட்ட 56 பேர் காணாமலாக்கப்பட்டார்கள். ஆகவே 67 பேர் கொலை செய்யப்பட்டதும் 56 பேர் காணாமலாக்கப்பட்டதையும் UDHR என்கின்ற மனித உரிமைகளுக்கான பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கம் இதை உறுதி செய்து அறிக்கை வெளியிட்டார். அடுத்த மறுநாள் விடுகின்ற பொழுது இராணுவத்தினர் சற்று அடங்கியிருந்த வேளையிலே மக்களுடைய சடலங்கள் வீதிகளிலே ஆங்காங்கே சிதறி காணப்பட்ட பொழுது 67 பேர் அடையாளம் காணப்பட்டு 67 பேருடைய சடலங்கள் எடுத்து எரிக்கப்பட்டது, அடக்கம் செய்யப்பட்டது. இந்த 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 சம்பவத்தை குறித்து இப்பொழுது மங்கள் மத்தியில் இருக்கின்ற இயேசு சபை துறவியும் மூத்த குருவானவருமாகிய அருட்தந்தை யோசப் மேரி அடிகளார் அவர்கள் இந்த திகில் நிறைந்த நேரடி அனுபவத்தை அவர் பகிர்ந்து கொள்ளுகிறார். அன்று மாலை 13ஆம் திகதி காலையிலே தான் இந்த சம்பவத்தை மாலையிலே கேள்விப்பட்டது என்றும், அதாவது கொக்கட்டிச்சோலையிலே மக்களை சுட்டு கொளுத்தி கொண்டிருக்கிறார்கள் இராணுவத்தினரும் துணைக்குழுக்களும் ஊர்காவல் படையினரும் அந்த மக்களை படுகொலை செய்து கொளுத்தி கொண்டிருக்கிறார் என்பதை அறிந்து உடனடியாகத்தான் கொக்கட்டிச்சோலை செல்வதற்காக மண்முனை பாலத்தை நோக்கி விரைந்த பொழுது அங்கே தோணிகளோ அங்கே செல்லுகின்ற பயணிகளை செல்கிற பாதையோ இருக்கவில்லை என்றும், தான் மண்முனையிலே இருந்து எதிர் திசையை நோக்கி, அதாவது படுவான்கரை கொக்கட்டிச்சோலை கிராமத்தை நோக்கி பார்த்த பொழுது அந்த கிராமம் முழுக்க புகை மண்டலமாக தெரிந்ததாக, அதாவது நெருப்பு புகை மண்டலமாக தெரிந்ததாகவும், அன்று இரவு தான் தாளங்குடாவிலே தங்கியிருந்து விட்டு மறுநாள் காலையிலே சில தோணி வைத்திருப்பவர்களினுடைய உதவியோடு தான் தோணியிலே போய் இறங்கிய பொழுது வீதி முழுக்க மனித உடலங்கள் எரியூட்டப்பட்டிருந்ததாகவும், அந்த குருகுலசிங்கம் என்பவருக்கு சொந்தமான அரிசியாலையிலே கொக்கட்டிச்சோலை கொண்டு சென்று பார்த்த பொழுது பல மனித சடலங்கள், கொலை செய்யப்பட்ட மனித சடலங்கள் எரியூட்டப்பட்டிருந்ததாகவும் அவர் தன்னுடைய நேரடி சாட்சியத்திலே அவர் அதை பதிவு செய்திருக்கின்றார். அதை தவிர கிட்டத்தட்ட அன்றைய நாட்கள் அந்த ஒரு இரவு முழுக்க 153 அப்பாவி பொதுமக்கள் சுட்டு படுகொலை செய்யப்பட்டு எரியூட்டப்பட்டதாக பல்கலைக்கழக மனித உரிமைகளுக்கான பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கம் நேரடியாக குற்றம் சாட்டியது மாத்திரமல்ல, அந்த அறிக்கையை ஆதாரத்தோடு அவர்கள் பதிவு செய்திருந்தார்கள். மட்டக்களப்பு மாவட்ட சமாதான குழுவும் அதற்கு சென்று அந்த அந்த அறிக்கையை உறுதி செய்திருந்தது. அந்த ஒரே இரவிலே மக்கள் படுகொலை செய்யப்பட்டு அவருடைய சடலங்களை எரியூட்டப்பட்டு வீடுகளுக்குள்ளே சென்ற இராணுவத்தினரும் துணைக்குழுக்களும் ஊர்காவல் படையினரும் மக்களுடைய வீடுகளை கொள்ளையடித்து மக்களுடைய இல்லங்களை எரித்தார்கள். அது மாத்திரமல்ல, அங்கே பல இளம் பெண்கள், பல பெண்கள் பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தப்பட்டார்கள். இப்படி ஒரு கோரமான, ஒரு துயரமான ஒரு மனித வேள்வி அல்லது மனித வேட்டையினை இங்கே கொக்கட்டிச்சோலை கிராமத்திலே 1991ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 12ஆம் தேதி அவர்கள் நடத்தி முடித்தார்கள். நாங்கள் இலக்கியங்களிலே பார்க்கிறோம் இலங்காபுரி எரிந்ததாகவும் இலங்காபுரி எரியூட்டப்பட்டதாகவும். ஆக எங்களுடைய கண்களுக்கு முன்னாலே இந்த நாளிலே கொக்கட்டிச்சோலை என்கின்ற கிராமம் படுகொலை செய்யப்பட்டு சூறையாடப்பட்டு ஒரு இரவிலே எரியூட்டப்பட்டதனையும், இந்த சம்பவம் நிகழ்ந்து இந்த கொடுமை தமிழர்களுக்கு கிழக்கிலே நடந்த இனப்படுகொலையிலே இந்த சம்பவம் நிகழ்ந்ததை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே இதை தொடர்ந்து அன்றைய மட்டக்களப்பு பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த மாமனிதர் ஜோசப் சிங்கம் அவர்கள் இதை வெளியுலகிற்கு கொண்டு வந்தார். இதற்கு விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்று சொன்ன பொழுது 123 பேர் சாட்சியம் வழங்க முன்வந்தார்கள். அந்த சாட்சியங்கள் அச்சுறுத்தப்பட்ட பொழுது அன்றைய கொழும்பிலே பிரபல சட்டத்தரணியாக விளங்கிய மாமனிதர் குமார் பொன்னம்பலம் அவர்கள் நேரடியாக மட்டக்களப்புக்கு வந்து மாமனிதர் ஜோசப் சிங்கம் நாடாளுமன்ற உறுப்பினருடைய வீட்டிலே தங்கியிருந்து இந்த சாட்சிகளை நிறைப்படுத்தினார்கள். ஆனால் சாட்சிகளை நிறைப்படுத்தினார்கள், ஜனாதிபதிக்கு அறிவித்து அப்பொழுது ஜனாதிபதியுடைய மேலதிக செயலாளராக இருந்த திருவாளர் ஒஸ்டின் பெர்னாண்டோ அவர்களுடைய தலைமையிலே ஒரு விசாரணை குழு அமைக்கப்பட்டு பல சாட்சியங்கள் பதிவு செய்யப்பட்டன. ஆனால் எல்லாத்தையும் போல ஒரு சமுதாயம் போல இந்த சாட்சியங்களும் இந்த பதிவுகளும்
இலங்கை அரசினால் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. ஆனால் இந்த நடவடிக்கைகளுக்கு அன்றைய கொக்கட்டிச்சோலை இராணுவ முகாமுக்கு பொறுப்பாக இருந்த லெப்டினன்ட் HIS குடலிகமை அவர்களுடைய தலைமையிலே தான் இந்த அத்தனை படுகொலைகளும், இந்த கொக்கட்டிச்சோலை படுகொலை அரங்கேற்றப்பட்டது. அவர்களால் தான் திட்டமிட்டு அரங்கேற்றப்பட்டது என்பதையும் மனித உரிமைகளுக்கான பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கம் நேரடியாக அதை குற்றம் சாட்டியிருந்தது. ஆனால் இதுவரை குடலிகமை அவர்கள் விசாரிக்கப்படவோ அல்லது அவர் விசாரணைக்கு அழைக்கப்படவோ அவர் மீது எந்த நடவடிக்கை எடுக்கப்படவோ இல்லை. அன்றிலே இருந்து அந்த கிராமம் எரியூட்டப்பட்டு இந்த கிராமம் அழிக்கப்பட்டு பலர் அதன் பின்னர் அந்த கிராமத்திலிருந்து மட்டக்களப்பு நகரை நோக்கி இடம்பெற வேண்டிய ஒரு சூழலுக்கு உள்ளாக்கப்பட்டது. ஆகவே கிழக்கிலே நடத்தப்பட்ட இந்த மனித வேள்வி அல்லது இன அழிப்பிலே கொக்கட்டிச்சோலை படுகொலையும் ஒரு ஆறாத வடுவாக நிலைத்து நிற்கிறது. கொக்கட்டிச்சோலை இன்றைய நிலைமையில் எப்படி இருக்கின்றது? அங்கு மக்கள் தங்களுடைய இயல்பு வாழ்க்கையை நடத்துகின்றார்களா? மக்கள் இயல்பு வாழ்க்கை என்று சொல்லுற அளவுக்கு இல்லை. அநேக மக்கள் அங்கிருந்து இடம்பெயர்ந்து விட்டார்கள். பின்னரைய காலப்பகுதியிலும் கூட கொக்கட்டிச்சோலை என்பது இராணுவத்தினரால் இலக்கு வைக்கப்படுற ஒரு பிரதேசமாகவும் தாக்குதல் நடத்தப்படுற பிரதேசமாகவும் அங்கே உள்ள மக்கள் பல்வேறு விதமான துயரங்களுக்கு முகம் கொடுத்தவர்களாகவும் இருக்கின்றார்கள். அந்த 2 கொக்கட்டிச்சோலையில் நிகழ்த்தப்பட்ட 1987 ஆண்டு நடத்தப்பட்ட ரால்பெண்ணை படுகொலை என்று அழைக்கப்படுகிறது. ஏன்னா 1987 ஆண்டு ஜனவரி மாதம் 28ஆம் தேதி நடத்தப்பட்ட அந்த படுகொலையும் 1991 ஆண்டு ஜூன் மாதம் நடத்தப்பட்ட மற்றைய படுகொலையும் இன்று வரை அந்த படுகொலையுடைய திகில் அனுபவங்கள் இந்த படுகொலையில இருந்து மீண்டவருடைய உள்ளத்திலே இன்று வரை பசுமையாகவும் மாறாத வடுவாகவும் நிலைத்திருக்கிறது. இதுல உள்ள கொடுமை என்னென்று சொன்னால், இந்த சிங்கள இராணுவத்துடன் தமிழர்களான ஒட்டுக்குழுக்கள், அதாவது அன்றைய ஒட்டுக்குழுக்களும் மற்ற தமிழ் பேசும் மக்களாகி இருக்கின்ற இஸ்லாமியர்களும் சேர்ந்து இந்த படுகொலைகள் செய்திருக்கின்றார்கள் என்பது மிகவும் மிக மிக ஒரு வேதனைக்குரிய ஒரு விடயம். உண்மையில அந்த கூட்டாக நடத்தப்பட்ட கூட்டு படுகொலை தான். அதாவது இந்த படுகொலை இராணுவத்தினர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னர் அங்கிருந்த ஒட்டுக்குழு தான் மக்களை போய் தாக்கி, இனி இராணுவத்தினர் கொல்லப்படுவார்கள் என்று சொன்னால் நீங்கள் தான் படுகொலை செய்யப்படுவீர்கள், நீங்கள் கொல்லப்படுவீர்கள் என்று சொல்லி மக்களை அச்சுறுத்தி கடுமையான முறையில் அச்சுறுத்தினார்கள். அந்த அச்சுறுத்தலோடு தான் அந்த படுகொலை ஆரம்பித்து வைக்கப்பட்டது. இன்று பார்த்தீர்கள், இந்த இஸ்லாமியர்களை வடமாகாணத்திலிருந்து அகற்றியது சம்பந்தமாக 35வது வருடம் அவர் நினைவு நாளாக யாழ்ப்பாணத்திலே பெரிய அளவிலே கடந்த 2ஆம் தேதி அதை ஒரு சில அமைப்புகள் முன்னின்று அதை செய்தார்கள். செய்தது நல்லது. ஏனென்று சொன்னால், நாங்கள் காலத்திலே உண்மைகள் மறைக்கப்பட்டுள்ளன, உண்மைகள் பேசப்பட வேண்டும். அதில் எந்த மாற்று கருத்து, உண்மைகள் பேசப்பட வேண்டும். இந்த இஸ்லாமிய தலைவர்களும் உண்மைகளை தங்களுடைய மக்களுக்கு சொல்ல வேண்டும். உண்மையிலே என்ன நடந்தது என்பதை பற்றி சொல்ல வேண்டும். இந்த இந்திய இராணுவம் 90ஆம் ஆண்டு வரைக்கும் ஈழத்து மண்ணிலே காலூன்றி இருந்த பொழுது விடுதலை புலிகளிலே யாரும் அறிந்து இருக்காத விடயம் அறிந்தவர்களும் இன்று மௌனமாகத்தான் இருக்கின்றார்கள். இன்று பல பேர் தெரியும் உள்ளே நடந்த விஷயங்கள். எங்களுடைய போராளிகள், பல மூத்த போராளிகளுக்கு இது தெரியும். 90ஆம் ஆண்டு வரைக்கும் கிட்டத்தட்ட 500 இஸ்லாமிய இளைஞர்கள் விடுதலை புலி இயக்கத்திலே இணைந்திருந்தார்கள். இந்திய இராணுவம் நாட்டை விட்டு சென்ற கையுடன் அன்று இந்த டிஃபென்ஸ் மினிஸ்டராக, பாதுகாப்பு அமைச்சராக இருந்த ரஞ்சன் விஜயரத்ன என்ன செய்தார் என்று சொன்னால், இது அவருடைய ஒரு சூழ்ச்சி. அவர் மட்டுமன்றில்லை, இஸ்லாமியர்கள் யாழ்ப்பாணத்திலிருந்து வெளியில போனதற்கு இஸ்லாமிய தலைவரும் தான் காரணம். யார் என்று பார்த்தால் அஷ்ரஃபும் ரஞ்சன் விஜயரத்னம் சேர்ந்து தீட்டிய சதித்திட்டம் தான் இன்று இந்த யாழ்ப்பாணத்திலிருந்து இஸ்லாமியர்களை அகற்றுவதற்கு ஒரு மூல காரணமாக இருந்தது. இது ரவு ஹக்கீமுக்கும் தெரியும். ஆனால் எல்லோரும் மிகவும் மௌனமாக இருக்கின்றார்கள், உண்மையை சொல்லவில்லை. உண்மையாக என்ன நடந்ததுன்னு சொன்னால், இந்த இஸ்லாமிய போராளிகள் மசூதிகளுக்கு செல்லும் பொழுது அவர்கள் இந்த ஆயுதங்களுடன் போவதற்கு அவர்களுக்கு இந்த இமாம் அவர்களுக்கான பெர்மிஷனை கொடுத்திருந்தார்கள். ரஞ்சன் விஜயரத்ன அஷ்ரஃபாக்கள் அவர்களை வாரவர்களை நீ திரும்பி விட வேண்டாம் என்று சொல்லி அவர்களை திசை திருப்புகின்றார்கள். அதான் இந்திய இராணுவம் போய்விட்டது, இனி இவர்கள் இங்கு தேவையில்லை என்று சொல்லி அவர்களை இராணுவத்தில் இணைத்து அவர்களை கொண்டு கிழக்கிலே பல தாக்குதல்களை நடத்துகின்றார்கள். திடீரென்று எங்களுடன் தாக்குதலை நடத்துகிறார்கள் என்பது ஒரு பெரிய அதிர்ச்சியான தகவல். அப்ப இது ஒரு பெரிய ஒரு பின்புல இது ஒரு தனியாக பேசப்பட வேண்டிய ஒரு விடயம்.
காலங்காலமா உண்மைகளை மறத்து பிரயோசனம். நான் உண்மைகளை பேச வேண்டியது காலத்தின் கட்டாயம். இன அழிப்பு நடந்ததற்கு எப்படி தமிழ் தலைவர்கள் காரணமோ அதே போன்றுதான் இஸ்லாமிய மக்களையும் பிழையாக வழிநடத்தியதுக்கு இஸ்லாமிய தலைவர்கள் பொறுப்பேற்க வேண்டும். உண்மையிலே அது பேசப்பட வேண்டிய விடயம்தான். ஏனென்று சொன்னால் நான் கடந்த முறையிலே குறிப்பிட்டது போன்று இஸ்லாமியர்கள் தமிழ் பேசும் மக்களாக இஸ்லாமியர்களும் தமிழர்களும் எவ்வாறு ஒற்றுமையாக இருந்தார்கள். நீங்கள் சொன்னது போல அரசியல் தலைவர்களை வைத்து சிங்கள பேரினவாதம் அதை லாவகமாக கையாண்டது. எப்படி தமிழின அழிப்புக்கும் தமிழினத்தினுடைய பல வீழ்ச்சிகளுக்கு தமிழ் தலைமைகள் காரணமாகியதோ, அது தமிழ் தலைமைகளை அவர்கள் தங்களுடைய கையாட்களாக பயன்படுத்தினார்களோ அல்லது கோடாரி காம்புகளாக பயன்படுத்தினார்களோ, அதே மாதிரி இஸ்லாமிய தலைவர்களும் பயன்படுத்தப்பட்டார்கள். உண்மையிலே நீங்கள் இந்த அஷ்ரஃபுடைய பெயரை சொல்லுகிற பொழுது முதலாக முஸ்லிம் காங்கிரஸை ஆரம்பித்த இந்த அஷ்ரப் அவர்கள் வளர்ந்த இடம் தமிழரசு கட்சி. அவர் தமிழரசு கட்சியுடைய உறுப்பினராக இருந்து 77ஆம் ஆண்டு தமிழர் விடுதலை கூட்டணி தேர்தல் ஒரு முக்கியமான தேர்தல். தமிழர்களுடைய தனிநாட்டு அங்கீகாரம் கொடுத்து அல்லது தமிழ் மக்கள் தங்களுடைய சுயநிர்ணய உரிமைக்கு அங்கீகாரம் கொடுத்து ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த தேர்தல். அந்த தேர்தல் மேடைகளிலே தமிழர் விடுதலை கூட்டணியுடைய தேர்தல் மேடைகளிலே அஷ்ரப் அவர்கள் முக்கியமான பேச்சாளராக கலந்து கொண்டார். அதிலே அவர் வலியுறுத்திய விடயம் என்னவென்று சொன்னால், அப்பொழுது தமிழர் விடுதலை கூட்டணியினர் தமிழீழ கோரிக்கையை முன்வைத்துத்தான் பிரதான கோரிக்கையை முன்வைத்து தேர்தலில் நின்றார்கள். அப்பொழுது அஷ்ரப் சொன்ன கருத்து என்னவென்று சொன்னால், அண்ணன் அமிர்தலிங்கம் தமிழீழத்தை பெற்று தராது போனால் அதை அஷ்ரப் ஆகிய நான் பெற்று தருவேன் என்று சொல்லி மேடைகளிலே வாக்குறுதி அளித்த வரலாறு ஒன்று. அப்படிப்பட்டவர்களை கூட பேரினவாதம் எப்படி விலைக்கு வாங்கி இந்த தமிழ் சிங்கள உறவை உடைப்பதற்கு அவர்களை பயன்படுத்தி விட்டு கடைசியில் அஷ்ரஃபுடைய மரணம் என்ன நடந்தது? பேரினவாதத்தினால் நடத்தப்பட்டது. தங்களுக்கு தேவையில்லை என்று போகின்ற பொழுது அவர்களை கருவேப்பிலையாக எப்படி தூக்கி எறிந்தார்கள் என்பது ஒரு வரலாறு. இந்த வரலாறை பேசுகிற பொழுது பலருக்கு கசப்பாக இருக்கலாம், அல்லது வரலாறை பேசுகிற நாங்கள் விமர்சிக்கப்படலாம். ஆனால் அந்த உண்மையை உணர்ந்து கொள்ள வேண்டும். அதாவது தமிழர்களையும் இஸ்லாமியர்களையும் உடைப்பதன் மூலம் தமிழர்களுக்கோ இஸ்லாமியர்களுக்கோ விடிவு வந்து விடாது. சில இஸ்லாமிய சகோதரர்கள் நினைக்கிறார்கள் அப்படி. ஆனால் பேரினவாதம் அவர்களையும் அழிவுக்குட்படுத்தும் என்கின்ற கசப்பான உண்மையை அவர்கள் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. இன்று அவர்களுடைய கட்சியை கூட எத்தனை கூறுகளாக உடைத்து வைத்திருக்கிறார்கள். அதிலே அவர்கள் சிந்திக்க வேண்டிய ஒரு விடயம். ஆகவே இது மிகப்பெரிய துயர்படிந்த வரலாற்றை நிச்சயமாக தமிழ் தலைமைகளும் இஸ்லாமிய தலைமைகளும் ஒரு மறுபரிசீலனை செய்து பார்க்க வேண்டும். மறுபரிசீலனை செய்து அன்பாக நான் கேட்டுக்கொள்வது, நிச்சயமாக இஸ்லாமிய தலைமைகள் கட்டாயம் மறுபரிசீலனை செய்ய வேண்டும். செய்யாவிட்டால் தமிழர்களுக்கு வரலாற்றில் ஏற்பட்ட அதே நிலைமைதான் இஸ்லாமியர்களுக்கு கசப்பான உண்மைதான். அந்த உண்மை அவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இதுல இன்னும் ஒரு நல்ல ஒரு விடயத்தை நாம் சொல்ல வேண்டிய ஒரு விடயம் இருக்கின்றது. என்னன்னு சொன்னால், விடுதலை போராட்டம் நடந்த பொழுது நமது தேசிய விடுதலை இயக்கத்திலே சைவர்கள், கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள் எல்லாம் இருந்திருக்கின்றார்கள். ஆனால் பாசறைக்குள்ளே, அதான் முகாம்களுக்குள்ளே, அந்த விடுதலை புலிகளுடைய இராணுவ முகாம்களுக்குள்ளே யாரும் சமய சின்னங்களை கொண்டு செல்வதற்கு அனுமதி இல்லை, அனுமதிக்க மாட்டார்கள். ஆனால் அந்தந்த சமயத்தில் உள்ளவர்கள் அவர்கள் சர்ச்சுக்கோ கோயில்களுக்கோ போகலாம். ஆனால் இஸ்லாமியர்களுக்கு மட்டும் தேசிய தலைவர் அவர்களுக்காக மசூதியை கொட்டகை போட்டு அவர்கள் தொழுகைக்கு ஏற்பாடு செய்து கொடுத்தவர் தான் எங்களுடைய தேசிய தலைவர். அவ்வளவு இஸ்லாமியர்களுக்கு உள்ள சலுகைகள் அத்தனையும் வழங்கப்பட்டது. இவ்வளவு நன்றிகளை மறந்து 1990க்கு பிறகு அஷ்ரஃபினுடைய பேச்சை, ரஞ்சன் விஜயரத்துடைய சதித்திட்டத்தை நம்பி இந்த 500 போராளிகளும் சென்று எங்களுடைய பாசறைகளை தாக்க வழிகிட்ட பிற்பாடுதான் இந்த இஸ்லாமியர்களை யாழ்ப்பாணத்தை விட்டு அகற்ற வேண்டிய வந்தது. அதுவும் கிழக்கிலிருந்து வந்த அழுத்தங்கள். அங்கு எங்கள் இவர்கள் இஸ்லாமியர்கள் எங்கள் பெண்களை வன்புணர்வு செய்கின்றார்கள், கொலை செய்கின்றார்கள், எங்களோட இருந்தவர்களை எங்களுடைய பாசறைகளை அடிக்கின்றார்கள், நீங்கள் உங்க யாழ்ப்பாணத்தில் என்ன தீவில வச்சு கொண்டிருக்கிறீர்கள் பிரசரை கொடுக்கும் பொழுதும் தேசிய தலைவர் சொன்னவர், நான் அவர்களில் தொடமாட்டேன். அவர்கள் இந்த எங்களுடைய வடமாகாணத்தினுடைய பிரஜைகள். இது ஒன்றுமே வெளியில கதைக்கப்படவில்லை. எத்தனையோ அழுத்தங்கள் அவர்களை வெளியேற்றுங்கள் என்று சொல்லியும் தேசிய தலைவர் அதுக்கு ஒரு கொஞ்சம் கூட அதுக்கு இடம் அளிக்கவில்லை. இறுதியாக நான் அறிந்த வகையில் ஒரு கடிதம் தேசிய தலைவருக்கு வருகிறது கிழக்கில் இருந்து,
நாங்கள் இங்கு எங்களோட பெண்களை வன்புணர்வு செய்கின்றார்கள், இங்கு கொலை செய்கின்றார்கள், நீங்க உங்க உள்ள இஸ்லாமியர்களை கொஞ்சிக் கொண்டிருங்கோ என்று கிழக்கிலிருந்து வந்த கடிதத்துக்கு பிற்பாடுதான் தேசிய தலைவர் ஒரு முடிவு எடுக்கிறார். ஓகே, நாங்கள் பாதுகாப்பாக இங்குள்ள இஸ்லாமியர்களை வெளியே அனுப்ப வேண்டும். அதிலும் கூட சொல்லுகிறார்கள், அந்த சம்பவத்திலே நான் சிறுவனாக இருந்தான், ஆனால் நடந்த சம்பவம் அவர்கள் அத்தனை பேரும் யாழ்ப்பாணத்தில் உள்ள உஸ்மானியா கல்லூரிக்கு அழைக்கப்பட்டு அவர்களுக்கு தெளிவான அதாவது சொல்லப்பட்டது. ஆனால் அதுக்கு சொன்னது என்னன்னு சொன்னால், நீங்கள் 2 மணித்தியாலத்திலே வெளியேற வேண்டும், நீங்கள் சொப்பின் பேக்கில் மாத்திரம்தான் 2 சொப்பின் பேக்கை கொண்டு போகணும்னு சொல்லி. ஆனால் அந்த 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 வெளியேற்றப்பட்ட சம்பவத்திலே சம்பந்தப்பட்ட ஒரு இஸ்லாமிய சகோதரி சொல்றார், அப்படியே நாங்கள் வலியுறுத்தப்பட்டோம், ஆனால் ஒருபோதும் 2 சொப்பின் பேக்குகளை பொருட்களை கொண்டு போக சொல்லி சொல்லப்படவில்லை. நாங்கள் கூட ஆளுக்கு 2 உரைபாய்க் நிறைய பொருட்களை எடுத்து வந்தோம். பொருட்களை எடுத்து வருகிற பொழுது அந்த கிளாலிலே அவர்கள் வெள்ளத்திலே ஏற்றுகிற பொழுது, அந்த பாதையிலே வெள்ளத்திலே ஏற்றுகிற பொழுது பெரிய வேற பொருட்கள் கொண்டு போக முடியாது. ஆகவே நாங்கள் வாழ்வாதாரத்துக்கான ஒரு தையல் மிஷினை கொண்டு வந்த பொழுது, அந்த தையல் மிஷின் கொண்டு போக இல்லாதுன்னு சொன்ன பொழுது நாங்கள் சொன்னோம், இது எங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு கொண்டு போகணும்னு சொன்ன பொழுது அங்கே அது பொறுப்பாக இருந்த போராளி, நீங்கள் அதை தெரியாமல் கொண்டு போங்கள்னு சொல்லி தங்களோட மனிதாபிமான அடிப்படையிலே நடத்தினதாகத்தான் அவர்கள் கூட பதிவு செய்கிறார்கள். அதுதான் உண்மையிலே நடந்தது. அதாவது நான் சொல்ல வீரமுனையிலே நடந்த, வீரமுனை பிள்ளையார் கோயிலே நடந்த அந்த மனித வேள்வி, நடத்தப்பட்ட மனித படுகொலை தான் இது ஒரு பெரிய தாக்கத்தை செலுத்தியது. அதாவது இஸ்லாமிய ஊர்காவல் படையினர் இணைந்து தாக்குதலை தலைமையேற்று ஒரு மத தலத்துக்குள்ளே, அதுவும் அந்த கோயிலுடைய மகாபரிசுத்த ஸ்தலம் என்று சொல்லப்படுகின்ற மூலஸ்தானத்துக்குள்ளே வைத்து துடிக்க துடிக்க அந்த மூலஸ்தானத்திலே குருக்கள் மட்டும், பூசகர் மட்டும் செல்லக்கூடிய இந்த சமயத்தவர்கள் தூய்மையாக பார்க்கிற அல்லது அவர்கள் இறைவனுடைய உறைவிடமாக பார்க்கிற அந்த மூலஸ்தானத்துக்குள்ளே வைத்து துடிதுடுக்க ஈவிரக்கம் ஒன்று கொல்லப்பட்டு அந்த கோயிலே தஞ்சமடைந்தவர்கள் கொல்லப்பட்டதன் பின்னர் தான் இப்படி ஒரு செயற்பாடு வந்தது. அது வடக்கிலே நடந்தால் இது மிகப்பெரிய முஸ்லிம்களுக்கும் தமிழர்களுக்குமான பிரச்சனையாக மாற்றப்பட்டு இரத்த ஆறு ஓடி அதிலே சிங்கள பேரினவாதம் குளிர் காய்ந்து கொள்ளும் என்கின்ற ஒரே காரணத்துக்காகத்தான் இது இந்த சம்பவம் நிகழ்ந்தது. அவர்கள் கூட அதை நாங்கள் இதற்காக பகிரங்கமாக மன்னிப்பு கேட்ட சம்பவங்களும் கேட்ட ஒரு சம்பவம் இருக்கிறது. ஆகவே அதை மறந்து என்று சொல்லுகிறவர்கள் நினைவு கூறலை நாங்களும் செய்கிறோம், நினைவு கூற வேண்டும், அதை அவரை பற்றி பேச வேண்டும். ஆனால் அது உண்மைகளை பேச வேண்டும், உண்மைகளை பேச வேண்டும். ஆமா, மன்னிக்கணும் ஃபாதர், இனியாவது இந்த இஸ்லாமிய அடுத்த தலைமுறைக்காவது நல்ல எண்ணத்தை சொல்ல வேண்டும். அதாவது அடம்பன் கொடியும் திரண்டால் மிடுக்கென்று சொல்லுவார்கள். 2 தமிழ் பேசும் இனங்களும் இப்படி பிரிந்திருப்பதால் பாதிக்கப்பட போவது 2 இனங்களும் தான். இனியாவது ஒரு புரிந்துணர்வுடன் ஈழத்தமிழர்களும் இஸ்லாமிய தமிழர்களும் ஒன்றிணைய வேண்டும். இதற்கு நேர்மையாக செயற்படுகின்ற 2 பக்கத்தில் உள்ள தலைவர்களும் இதற்காக நாங்கள் பாடுபட வேண்டும். கடந்த உண்மைகள் இன்னும் நிறைய விடயங்கள், யாழ்ப்பாணத்திலிருந்து இஸ்லாமியர்களை வெளியேற்றுவதற்கு இன்னும் நிறைய உண்மைகள் புதைந்திருக்கின்றன. எல்லாவற்றையும் சொல்லலாம், சொன்னால் எல்லாருக்கும் மனக்கசப்பாகத்தான் இருக்கும். இன்று வரைக்கும் இஸ்லாமிய உண்மையை மறைத்திருக்கின்றார்கள். அது உண்மை. என்னன்னு சொன்னால் அதற்கு ஒரு சந்தர்ப்பம் 2019ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதி நடத்தப்பட்ட ஈஸ்டர் தாக்குதலின் போது இங்கே இன்னும் ஒரு இங்கே எங்களுக்கு தெரியும், இங்கே சியோன் தேவாலயத்திலே அப்பாவி தமிழ் மக்கள் குண்டுவெடிப்பிலே கொல்லப்பட்டார்கள். அந்த சந்தர்ப்பம் கூட இஸ்லாமியர்களுக்கும் தமிழர்களுக்கும் மீள ஒரு பிணக்கு வருவதற்கு, இடைவெளி வருவதற்கு சந்தர்ப்பமாக இருந்தது. ஆகவே அந்த இடத்துல நாங்கள் அதை விடவில்லை. இயர்ந்த சமய தலைவர்களாக நாங்கள் ஒன்று திரண்டு இதை மேற்கொள்ளப்பட்டது. இது ஒரு அரசியல் உள்நோக்கத்தோடு மீளவும் தமிழர்களுக்கிடையும் இஸ்லாமியர்களுக்கிடையும் பிளவை ஏற்படுத்துவதற்காக அந்த சம்பவம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆகவே எந்த அளவிலும் முரண்நிலை வரக்கூடாது என்பதை நாங்கள் உறுதியாக இருந்து தடுத்தோம். குண்டுவெடிப்பு அடுத்த நாளிலே தமிழ் இஸ்லாமிய தலைவர்களை அழைத்து சமய தலைவர்களாக நாங்கள் பேசி அந்த முரண்நிலை வராமல் தடுத்து என்று சொன்னால் இனியும் அது ஏற்படக்கூடாது என்பதை அந்த இடத்துல தமிழொலியிலே நான் இன்னும் ஒரு இந்து சமய குருவானவரும்
இஸ்லாமிய மௌலவியும் சேர்ந்து நாங்கள் எந்த விதமான அசம்பாவிதங்கள்லையோ அல்லது இதற்கு இஸ்லாமியர்கள் காரணம் இல்லை, இஸ்லாமியத்தின் பேரால் நிகழ்த்தப்பட்ட ஒன்று என்பதை நாங்கள் வலியுறுத்தி கிழக்கிலே அப்படி ஒரு சூழல் ஏற்படாமல் பாதுகாத்தது மாத்திரமல்ல, இஸ்லாமியர்கள் எல்லாம் அப்பொழுது குற்றவாளிகளாக நோக்கப்பட்ட அந்த சம்பவத்திலே அவர்கள் குற்றவாளிகள் அல்ல, எங்களுடைய சகோதரர்கள் என்கின்ற அந்த நிலைமையை சமய தலைவர்களாக நாங்கள் இந்த மட்டக்களப்பு மண்ணிலே நாங்கள் ஏற்படுத்தினோம். ஆகவே அதன் பின்னர் இப்பொழுது தெரிகிறதான ஈஸ்டர் குண்டுவெடிப்பினுடைய சூத்திரதாரிகள் யாருடைய பின்னணி என்ன, அது ஏன் நிகழ்த்தப்பட்டது என்று. ஆகவே நாங்கள் இப்பொழுதும் இஸ்லாமிய தமிழ் உறவு மேம்பட வேண்டும், மீள கட்டமைக்கப்பட வேண்டும், மீளவும் இவர்களுக்கு இடையிலான எந்த விதமான உடைவுகளோ பிரிவுகளோ முரண்நிலைகளோ வரக்கூடாது என்பதிலே மிக உறுதியாக செயற்படுகிறோம். நிச்சயமா நான் நிறைவு செய்கின்ற நேரம் நெருங்குகின்றபடியால் அடுத்த 4வது பாதியுடன் நாங்கள் இந்த கிழக்கு படுகொலைகளை தமிழ் இனப்படுகொலையும் ஆறாத படுகொலையும் நிறைவு செய்வோம். இந்த இஸ்லாமிய தமிழர்களுடைய ஒற்றுமைக்கு 2 பக்கத்திலும் உள்ள நேர்மையான உண்மை விளங்கிய அனைத்து செயற்பாட்டாளர்களும் இணைந்து நாங்கள் செயற்பட வேண்டும். இஸ்லாமிய மக்களை இந்த இஸ்லாமிய தலைவர்கள் தங்களுடைய அரசியல் லாபங்களுக்காக பிழையாக வழிநடத்துகின்றார்கள். உண்மையாக படித்த நன்கு உணர்ந்த பண்பான இஸ்லாமியர்கள் எத்தனை பேர் இருக்கின்றார்கள், உண்மை விளங்கியவர்கள் எத்தனை பேர் இருக்கின்றார்கள். இதை மக்களுக்கு எடுத்து சொல்லி இனியாவது வடக்கு கிழக்கிலே வந்து இஸ்லாமியர்களும் அதாவது இஸ்லாமிய தமிழர்களும் ஈழத்தமிழர்களும் ஒன்றாக இணைந்து செயற்பட வேண்டும் என்று கூறிக்கொண்டு இன்று உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இந்த எங்களுடைய வானொலிக்கு உங்களுடைய நேர்காணலை வழங்கியதை விட்டு மகிழ்ச்சி அடைகின்றோம் ஃபாதர். நன்றி, வணக்கம். அடுத்த நிகழ்வில் சந்திப்போம். வணக்கம், நன்றி. எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதி உதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.